படி நம்பால் அன்பு பண்ணிய பரிவு கண்டு மகிழ்ந்தனம் பழுதிலாதாய் நன்னிய மனைவியோடு நம்முடன் போதுக என்று தான் பெருமான் அவருக்கு அருள் செய்த முறை. மனைவியோடு அங்கே காட்சி அவருக்கு பெருமான் அருள் செய்கிறார். மனைவியோடு சிவலோகத்தில் இருக்கக்கூடிய அருள் பெற்றது இவர் இளையான்குடி மாறநாயனார், அதே மாதிரி சிறு தொண்ட நாயனார். இப்படி குறிப்பிட்ட சில நாயன்மார்கள் மனைவியோடு சென்று பெருமானுடைய சிவலோகத்தில் பெருமான் திருப்படி அடைய பெற்றவர்கள். இந்த நாயனாரும் அப்படி தான். ஏன்னா அவர்கள் செய்த தொண்டுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய நாயன்மாராக இல்லைனாலும் கூட அவர் கணவனுக்காக செய்த தொண்டு, அந்த தொண்டு அவர்கள் பெருமான் திருவடி அடைய ஏதுவாக இருந்தது. இந்த விண்ணிடை நின்ற வெள்ளை விடையவர் அடியார் தம்மை எண்ணிய உலகுதனில் இப்படி நம்பால் அன்பு பண்ணிய பரிவு கண்டு மகிழ்ந்தனம்னு பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, அவர் நாயனார்கிட்ட இப்படி நீங்கள் அன்பு செய்ததை கண்டு நாம் மகிழ்ந்தனம் என்று சொல்லி. இப்போ இறைவன் எப்போ மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னா அன்பு செஞ்சால் தான். ஆகாயத்தில் என்ற வெள்ளை விடையனை உடையராகிய இறைவர் தமது அடியாராகிய நாயனாரை நோக்கி எண்ணிய உலகிலே இவ்வாறு நம்மிடம் நீ செலுத்தி அன்பினை கண்டு மகிழ்ச்சி அடைந்தோம், குற்றமில்லாத என பழுதிலாய் அப்படின்ட்டார். ஏன்னா மனைவியை கொடுத்ததுனால அவர் மேலே ஒரு குற்றமெல்லாம் எதுவும் கிடையாது. அதான் சாமியே சொல்கிறார், இது இறைவனுடைய திருவாக்கு. பழுதிலாதாய் அப்படின்னா குற்றமில்லாதவனே அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பெருமான் சொல்கிறார். பழுதிலாதாய் நன்னிய மனைவியோடு நம்முடன் போதுக என்று. அப்படி நன்னிய மனைவி அப்படின்னா அதாவது அன்பு செய்த உன்னுடைய மனைவியோடு நம்முடன் போதுவாயாக என்று அருளி செய்தார் என்று சொல்கிறார். இந்த திருப்பாடல் ரொம்ப அருமையான ஒரு இறைவன் செய்த ஒரு அருளை பற்றி சொல்கிறார். வெள்ளை விடையவர் ஆகாயத்தில் பொந்திகள் பொறுப்பில் வெள்ளி குன்றமாக வெளிப்பட்ட இறைவர் இவர் என்றும் விடைப்பாகரே ஆவர் ஆயின் பக்குவிகளுக்கு வெளிப்படுவர். அவ்வாறு